ஹலோ மேம், வாங்க. டெல் மீ மேம், வோட்கா ஆர் விஸ்கி? இல்ல, ஒரு சோடா மட்டும் கொடுங்க. ஓகே மேம். ரித்திகா, நான் இதோ வந்துடுறேன். இந்த ஷாலினி அதுக்குள்ள பார்ட்டிக்கு எப்படி வந்தா? அவளோட பிளான் தான் என்ன? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ரவிக்கு இங்க எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ண விரும்பல. நான் எப்படியாவது ரித்திகாவை ரவி கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும். ஆனா எப்படி? ஷாலினி, நீ லிக்கர் சாப்பிடுறியா? உனக்கு தெரியும்ல இது சாப்பிட்டா நீ கண்ட்ரோலா இருக்க மாட்டேன்னு. then why are you drinking? ஓ, ஃபைனலி உனக்கு என் மேல அக்கறை வந்துருச்சா? ரவி, நீ என் மேல காட்டுற அக்கறையை போய் உன் பொண்டாட்டி மேல காட்டு. அப்புறம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பொண்டாட்டியை தனியா விட்டுட்டு வந்துட்டியே. அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ அவகிட்ட போ ரவி, சீக்கிரம் போ. Shut up ஷாலினி. நான் இங்க சீன் கிரியேட் பண்ண விரும்பல. நானும் விரும்பல. ஒருவேளை உண்மையிலேயே உனக்கு என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா அப்போ இங்க நீ என் கூட தான் இருக்கணும். என்ன விளையாட்டா இருக்கா உனக்கு? மாலா கிட்ட வர மாட்டேன்னு ஆனா சொன்ன. நீ சொல்லலையே. அட்லீஸ்ட் நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம், ரைட்? நான் இந்த பார்ட்டிக்கு வந்தது உனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தோணுது. அட்டென்ஷன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செட்டாவோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி, சில்வர் ஜூப்ளி ஆஃப் எ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். எவ்வளவு அழகா சந்தோஷமா இந்த 25 இயர்ஸ் அவங்க கடந்திருக்காங்களோ அதே சந்தோஷத்தோட இந்த 25th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறாங்க. முதல்ல நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செட்டா இங்க வரணும். அப்புறம் அவங்களோட சேர்ந்து என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஆர்வியும் இங்க வரணும். Come on, sir. Thank you very much. ஓ யா, போலா. நீ முன்னாடி போமா, நான் உன் பின்னாடி வரேன். இங்க ஒருத்தியோட நின்னுகிட்டு இருந்தாரு, இப்ப இன்னொருத்திய கூப்பிடுறாரு. அட கடவுளே. எஸ் ரித்திகா, நாங்க வந்துட்டோம். கம் ஆர்வி. வா ஆர்வி, இங்க வந்து எல்லாருக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செட்டாவுடைய லெட்டரை பத்தி சொல்லு. வா. இவ வேற நேரம் பார்த்து அடிக்கிறா. இதுக்கு மேல கொடுக்காதீங்க. ஓகே சார். இவங்களால சமாளிக்க முடியாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல தனியா இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை விட அந்த ரித்திகாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாராமே. அண்ட் இப்போ அவர் அங்கதான் போயிருக்கார் போல. அப்பாவியான பலியாடு. ரோஜா பூவை விட்டுட்டு காகிதப்பூ பின்னாடி ஓடுறான். பட் ஐம் ஷுர் அவரோட கிட்ட பார்வை கொஞ்சம் பலவீனமா இருந்திருக்கும். இல்லைன்னா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை தேடி போவாரா? பட் டோன்ட் வரி, நான் தான் இருக்கேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ப்ளீஸ் உங்க லிமிட்ல இருங்க. நீ ஏன் தனியா இருக்க ஆசைப்படுற? இங்க பாரு, நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன். நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
சரி வா, நம்ம வேற எங்கேயாவது போகலாம். எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு போதையில இருக்கியா? ஆமா. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. போதை இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஷாலினி, என்னடி உங்ககிட்ட பொறுமையா அன்பா பேசினா மதிக்க மாட்டியா? இப்ப என்ன பண்றேன்னு என்னை பாரு. விட நான் ஐ நோ உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை சரியா பாத்துக்கல. உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு ஷாலினி. இன்னைக்கு இவரோட சில்வர் ஜூப்ளி நடக்கிற மாதிரியே இவரோட கோல்டன் ஜூப்ளி இதை விட கிராண்டா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஐ விஷ் them all the best. தேங்க்யூ. இப்ப நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டா. மிஸ்டர் சட்டாவோட பார்ட்டி கெட்டு போக கூடாது. சைலண்ட் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு. அப்படி இல்ல இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். ஓகே ஐ அம் லிவிங். என் கையை விட. உன்னை யார் விட்டா எந்த கையால ஷாலினியை பிடிச்சியோ அதே கையால அவளை கும்பிட்டுட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறது. Come on, say sorry to her. I said say sorry to her. இப்ப சாரி கேக்குற இல்ல? சாரி கேளு. I'm sorry. Thank you, Ravi. நான் வேணா இன்னொரு பேக் கொண்டு வரட்டுமா? ரவி, நான் உன்ன ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு நீயே உன் நிலைமைய பாத்தியா? இப்படிதான் எல்லாரும் முன்னாடி போக போறியா? போதும் இந்த பார்ட்டியில. நம்ம வீட்டுக்கு போறோம். We'll just leave. Hey, ஷாலினி. வா. ரித்திகா, சாப்பிடு நல்லா சாப்பிடு. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் குழந்தை பிறக்க போறான். அதுக்கப்புறமா அதிகமா சாப்பிட சான்ஸ் கிடைக்காது. அதனால இப்பவே சாப்பிடு. அட ஆர்வி, நீ எங்கப்பா போன? சேடா நான் கிளம்புறோம். Thanks for having us. அட என்னப்பா ஆச்சரியமா இருக்கு. என் பார்ட்டிக்கு வந்து நீ சாப்பிடாம போவியா இல்ல சாப்பிடாம விட்டுருவனா? இல்ல நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். இட் வாஸ் நைஸ் மீட்டிங் டு யூ. இல்ல ரித்திகா, நீ இங்கே இரு. நீ சாப்பிட்டு பொறுமையா வா. அது ஆக்சுவலா ஷாலினிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. அதான் நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன். நான் வண்டி இங்கே தான் விட்டு போறேன். நீ வந்துரு, சரியா? நீ நல்லா சாப்பிட்டு பொறுமையா வா. சரி, நீ பத்திரமா போப்பா. அட என்னாச்சு? பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வைஃப் தான் உண்மையான வைஃப்னு. நீங்களே பாருங்க, ரவி தான் ஃபர்ஸ்ட் வைஃப் எந்த அளவுக்கு கேர் அட பண்றாரு. அதனால தான் நீ என் ஃபர்ஸ்ட் வைஃப்.
என்னது பார்ட்டிக்கு வந்தது உன் கூட இப்ப அவ கூட போய்கிட்டு இருக்காரு. ஐயோ விடுங்கக்கா, அவங்க பெர்மனன்ட் ஒய்ஃப் போல இருக்கு, இவங்க தான் டெம்பரவரியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி, அது நான் செக்யூரிட்டி கிட்ட சும்மா தான் சொன்னேன். என்னோட இன்விடேஷன் கார்டு நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு. ஆக்சுவலி என்ன யாருமே அங்க இன்வைட் பண்ணவே இல்ல. ஆனா இருந்தாலும் நான் தான் அந்த பார்ட்டிக்கு போக விரும்பினேன். அங்க வரவங்கள யாருக்கு என் பையன் சிவாவை ப்ரொஃபஷனலா தெரியுமோ அவங்கள சந்திக்கலாம் தான் போனேன். சிவா இறந்ததுக்கு அப்புறம் என்ன யாருமே சந்திக்க வரல. யாருமே இதை தெரிஞ்சுக்க முயற்சியே பண்ணல. நாங்க எங்க இருக்கோம், எங்க தங்கிட்டு இருக்கோம், எந்த நிலைமையில இருக்கோம்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. எங்க அவங்கள சந்திக்க போனா நாங்க உடனே காசு கேட்டுருவோமோன்னு. சிவா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு பெரிய பினான்சியல் கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலி நாங்க வந்து எங்களோட பழைய ரிலேஷன்ஷிப்ப ரீஃபார்ம் பண்ணணும்னு விரும்பினேன். ஆனா என்னோட தலையெழுத்த பாரு, என்னால அவங்கள சந்திக்க கூட முடியல. எனிவே கண்ணா, தேங்க்ஸ் a lot. நீ மட்டும்தான் வந்து என்கிட்ட பேசி இருக்க, என்னோட ப்ராப்ளம் எல்லாம் கேட்ட. எனக்கு தெரியும் என்னோட பையன் சிவா ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கான்னு. அது எனக்கு புரியுது. அவனுக்கு உலகறிவு கொஞ்சம் கூட இல்ல. தன்னோட நல்லது கெட்டது எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க நேரம் வரதுக்குள்ள எங்களை விட்டு போயிட்டான். I'm very sorry ஆண்டி. உங்க பையன் இப்ப இந்த உலகத்துல இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காகவே ஒண்ணு விட்டுட்டு போயிருக்கான். அதனாலே உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆக போகுது. என்ன? உங்க பையன் வேணா இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனா அவனோட குழந்தை இனிமேதான் இந்த உலகத்துக்குள்ள வரப்போகுது. சிவாவோட குழந்தையா? யாருக்கிட்ட இருந்து? சிவாவோட குழந்தை? இல்ல இல்ல, சிவாவோட குழந்தைய என்னால ஏத்துக்க முடியாது. இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் ஒருவேளை அது பொண்ணா பிறந்துச்சுன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகரிச்சிடும். நான் சொல்ல வர விஷயத்தை நீங்க முழுசா கேட்கவே இல்லை ஆண்டி. எந்த பொண்ணு இப்ப சிவாவோட குழந்தை வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்காளோ அவ ரொம்ப ரிச். அப்படின்னா உங்க சிவாவோட குழந்தை ரொம்ப ரிச்சா தான் பிறக்க போகுது ஆண்டி. ஒருவேளை பிறக்க போறது பேரனோ இல்ல பேத்தியோ அந்த குழந்தைக்காக நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா then I will make sure அந்த குழந்தையோட உங்களை தேடி அதிர்ஷ்டமும் தானா வந்துடும் ஆண்டி. Trust me, I am a lawyer. உங்களுக்கான உரிமையை என்னால நிச்சயமா வாதாடி வாங்கி தர முடியும். அந்த பொண்ணு யாரு? ரித்திகா. ரித்திகா சஞ்சீவ்? Yes. It is ரித்திகா. ரித்திகா சஞ்சீவ், லேட் மிஸ்டர் சஞ்சீவ் சாரோட ஒரே ஒரு வாரிசு. அப்புறம் என்னைக்கு அந்த குழந்தை அவளுக்கு பிறக்குதோ அவளுக்கு அப்புறம் அதுதான் வாரிசு. மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு. உன்னை தொடக்கூட மாட்டேன், ஆனா அந்த பாட்டில நீயே கொடுத்துருவ. யாரோட காலருக்கு கீழே டாலர் இருக்கும் அவங்களோட மோதக்கூடாது. டாலர் பிக் பாஸ். ஹிட்டுதான் பாஸ். அக்கா, நீங்க சும்மா கலக்கிட்டீங்க போங்க. நீங்க ஷாலினிய ஆந்திராவுக்கு இல்ல, அவள நேரா இமயமலைக்கே நீங்க அனுப்பியிருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா விடியறதுக்கு முன்னாடி அவ வரப்போறதே இல்ல. லக்ஷ்மி, அங்க ரவியும் ரித்திகாவும் பார்ட்டிய ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருப்பாங்கல்ல. அதே நேரத்துல இந்த ஷாலினி ஊர்வலத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த ஊர்வலத்திலேயே அவளோட கனவெல்லாம் அழிஞ்சு போயிடும். என்ன அம்பிகாக்கா இது? ரித்திகா வந்திருக்கா? ரித்திகா, என்ன அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? அப்புறம் ரவி எங்கம்மா?
ஆர்வி அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்னது வரலையான்னு கேக்குற? அவ உன் கூட தானேமா வந்தா? அப்படின்னா 2 பேரும் ஒன்னா தானே வரணும். என்னம்மா உங்க 2 பேருக்குள்ள பார்ட்டியில ஏதாவது சண்டை வந்துருச்சா? இல்ல அத்தை, சண்டை எதுவும் இல்ல. அந்த பார்ட்டிக்கு ஷாலினியும் வந்திருந்தா. அப்புறம் அங்கேயும் வழக்கம் போல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா. அதனால ஆர்வி அங்க இருந்து கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. ஆனா அவங்க எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்களே. வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்க ஏன் இன்னும் வரல? நான் என்ன நினைக்கிறேன்னா அம்பிகாக்கா, அந்த ஷாலினி உங்க ஆசையில மண் அள்ளி போட்டுட்டா போல இருக்கு. ஏன் ரித்திகா, நீ எதுக்காக ரவிய அவ கூட தனியா போக விட்ட? அங்க நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? அவள மாதிரி நானும் அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒருவேளை அப்படியே பண்ணாலும் ஆர்விக்கு தான் எம்பரேசிங்கா இருக்கும். ஆல்ரெடி எம்பரேஸ்டா தான் இருக்காரு. 2 பொண்டாட்டியோட வந்திருக்காங்க, எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அவ அங்க நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தானா? அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவ கூட இருந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தியா? ஆனா நீ அங்க இருந்த எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாமே, நீ தான் ரவியோட பொண்டாட்டின்னு. ஆனா அத்தை, நான் வந்து இல்ல நீ அங்கதான் சொல்லிருக்கணும். அந்த ஷாலினி ஏதோ தில்லு முள்ளு பண்ணி ரவி அவ கூடவே கூட்டிட்டு போயிட்டா. இப்ப பாரு, அவங்க இன்னும் வரல. ஒருவேளை அவங்க வெளியில எங்கேயாவது சுத்த போயிட்டாங்களோ என்னவோ. இப்ப நீ எதுக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கப்போ? போய் தூங்கு. பார்ட்டி தான் முடிஞ்சு போயிடுச்சே. அம்பிகாக்கா, அக்கா நில்லுங்க அக்கா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாம போறீங்களே அக்கா, கரைஞ்சிர போகுதுக்கா. இந்த ஷாலினிய நான் ஒரு கை பாக்குறேன். அவ ஆர்விய கூட்டிட்டு எங்கதான் போயிட்டா? 70% தண்ணீர்ல உருவான இந்த உடலுக்கு தேவை மினரல்ஸ். அதனால லட்சக்கணக்கான டாக்டர் இந்த ஆர்வி தான் என்னோட சிவாவை கொலை பண்ணான். இவன் ஒரு கொலைகாரன். He is a murderer. நான் ஏன் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணதே கிடையாது. என்ன விட பெரிய தப்பு அந்த சிவா தான் பண்ணா. என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்காம ஷாலினி அடைய போறேன் சொல்லிட்டு இருந்தான். பெரிய ரோமியா மாதிரி சுத்திட்டு இருந்தான். அப்புறம் ரோமியாக்கு என்ன கதியோ அதே கதி தான் அவனுக்கும். பாவம், அநியாயமா கொலை செய்யப்பட்டான். ஷாலினி, யூ ஓகே? ட்ரிங்க் பண்ண பேசிட்டே இருப்பாளே, எப்படி சைலண்டா வரா? நான் ரவி ரத்திகா கிட்ட இருந்து தூரமா கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா எப்போ நிரந்தரமா பிரிக்க போறேன்? எப்படி என்னால ரவி கிட்ட உண்மையை சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும். அப்ப அவனாலையும் என்ன நம்ப முடிஞ்சிருக்கும். டிரைவர், நீங்க கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டலாமே ப்ளீஸ். சார், இது 2 வே சார். இங்க வண்டியை மெதுவா தான் ஓட்டி ஆகணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். நான் ரவி கிட்ட பேசி ஆகணும். அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணணும். ரவி, இந்த காட் இதெல்லாம் என்னாச்சு? நான் இங்க ஏற்கனவே வந்திருக்கேன்ல. இங்க என்னமோ நடந்திருக்கு. ஐ நோ சம்திங் இஸ் ஹேப்பன் ஹியர். இங்க என்ன நடந்துச்சு? ஏதாவது கெட்ட விஷயம் நடந்துச்சா? அநேகமா லிக்கர் சாப்பிட்டதுல இவளுடைய பிரெயின் சென்சஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவளுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஷாலினி, என்ன தோணுது உனக்கு? இங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்? தெரியல, சரியா ஞாபகம் வரல. எல்லாமே மேலோட்டமா தான் ஞாபகம் வருது. ஜஸ்ட் ஸ்டாப் தி கார். டிரைவர், வண்டி கொஞ்சம் நிறுத்துங்களேன். இந்த ஷாலினி கைக்கே எட்ட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாம தலை மேல ஏறி ஆடுறா. ஒருவேளை அவ அன்னைக்கே செத்திருந்தானா? சந்தோஷனா, இன்னைக்கு மேட்ச் கலக்கலா இருந்துச்சுல. நான் மேட்ச் தோத்துறேன்னு நினைச்சேன், ஆனா லாஸ் பால் 6. ஆனா பிரதீப், கண்டிப்பா அவங்க ஜெயிச்சுதான் ஆகணும். பேட்ஸ்மேன் அங்க நிக்கிறதே கடைசி பால் 6 அடிக்கிறதுக்காக தான். தெரியாம போயிடுச்சு அவளுக்கு. அப்போ அந்த ரித்திகாவோட முகம் பாக்குறதுக்கு தொங்கிய போயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். எப்படி தெரியுமா? ஏதோ இடி வந்து தன்னோட தலையில விழுந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ கூட இருந்தே குழி பறிக்க நினைக்கிறவங்க எல்லாம் அந்த குழியில அவங்களே விழுவாங்க விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பிரதீப், கீழே கிச்சன்ல யாராவது சமைச்சிட்டு இருக்காங்களா என்ன? அப்படிலாம் இல்லையே. அப்புறம் ஏன் ஏதோ தீர ஸ்மெல் அடிக்குது? நல்ல சிரிங்க. உங்களுக்கு எவ்வளவு சிரிக்கணும்னு தோணுதோ சிரிங்க.
ஆனா உன் தங்கச்சியை நான் எல்லாரும் முன்னாடியும் வெளியே துரத்தி உங்க எல்லாரையும் அழ வைக்கல. என் பேரு ரித்திகாவே இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. ஏய் ஷாலினி பாத்து. சாரி ரவி, இப்ப நான் முழு நாடகத்தை ஆடி ஆகணும். ஏன்னா என்கிட்ட வேற சாய்ஸே இல்ல. ரித்திகா பத்தின உண்மையை நான் ஃபிளாஷ் பண்ணி ஆகணும். உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் யார்ட்லே லண்டன் ஃப்ராக்ரன்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா தங்க நகை சேமிப்பு திட்டம், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் ஆடி தள்ளுபடி 5 முதல்